ஏய் என்னடி இது? நீ வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா நானா போய் வாங்கிக்க மாட்டானா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. ராதா என்ன இதெல்லாம் ராதா? ரொம்ப தப்பு ராதா. ஏன் லவ் ஃபெயிலியர்னா ஆம்பளைங்க மட்டும் தான் தண்ணி அடிப்பானுங்களா? என்னடி பொம்பளைங்க என்ன தொக்கா? ஏய் நான் அப்படி தாண்டி குடிப்பேன். என்ன யாரடி கேப்பா? ராதா உங்க அப்பாவால உங்க அம்மா படுற கஷ்டம் போதாதா ராதா? இதுல இது வேற அவங்க அனுபவிக்கணுமா ராதா? அனுபவிக்கட்டும்டி, பெத்தால அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி. அவன் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி, ஒரு நிமிஷத்துல அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா, அவ கூட தான் வாழ போறானா? அப்ப நான் யாருடி? பைத்தியக்காரியா? ஏய் ராதா, ஏ ராதா சொன்ன கேளுடி, இதெல்லாம் வேணாண்டி, ரொம்ப தப்புடி. அவன் தான் சொல்லிட்டான்ல, விட்டு தொலை வேண்டியதானடி. தப்பு பண்ணாத ராதா. நான் சொல்றத செஞ்சு கேளு ராதா. ஏய் ஏய் போதும் போதும் போதும், எதுக்கடி இவ்வளவு ஊத்துற? இதோ பாரு, எனக்கு எவ்வளவு ஊத்துணும்லாம் தெரியல, நான் பாட்டுக்கு ஊத்துறேன். ராதா தயவு செஞ்சு சொன்னா கேளு, தப்புடா. உன்னை கையெடுத்து கும்புறேன்டி, வேணாண்டி. ஏய் நான் அப்படிதானே குடிப்பேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. சொன்னா கேளு ராதா, வேணா ராதா. ஏய் ராதா குடுன்னு சொல்றேன் பாரு, கையை விடு. வேணா ராதா, சொன்னா கேளு. என்ன சொன்ன? விட போறியா இல்லையா? அட விடுறி. பார்த்தி என்ன தட்டி விட்டா தடுத்துடலான்னு நினைப்பா? என்கிட்ட மிச்சம் இல்லையா? இல்ல நான் கடையில போய் கேட்டதா கொடுக்க மாட்டேனா? பாவி பாவி, ஏன்டி இப்படி பண்ற? யாரு பாவி? நானடி பாவி? அவன் தான் பாவி. நொறுக்கி போட்டுட்டான் பாருதே, சாவடிச்சுட்டான். என்னடி பண்ணுவ? ஏய் நீ அவனை பழி வாங்கதான் நினைச்சிட்டு உன்னழிச்சுக்க பாக்குறடி. ஆமாடி, சாவதான் போறேன். நான் சாவறத அவன் பார்க்கணும். உன்னே நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருந்த பொண்ணு சாவடிச்சிட்டியடான்னு அவன் மனசாச்சு அவனை கேள்வி கேட்காதா? அவனை செருப்பால் அடிக்காதா? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? ஏய், லவ் பண்ணிருக்கியா? புருஷன் புருஷன்னு நினைச்சு வாழ்ந்திருக்கியா? இந்த பாரு, எப்ப வேணா அவன் தாலி கட்டுவான்னு கையில தாலியோட அலைஞ்சிருக்கியாடி? இல்ல அப்ப என்னோட வலி உனக்கு புரியாது, தெரியவும் தெரியாது. அவனை நான் சாவடிப்பேன், சாவடிப்பேன். இந்த ஊரே அவனை காரி தூணி துப்பட்டும். இந்த ஊரு இவன் ஏமாத்தினதுனால ராதான்னு ஒரு பொண்ணு தண்ணி அடிச்சு செத்துட்டான்னு செருப்பால அவனை அடிக்கட்டும், நீ அடிக்கணும். அப்பயும் என் வயித்தெரிச்சல் தீராதா? சொல்லு. ஒண்ணுமே பண்ணிக்க முடியாத பாரதி. ஏய் போது ராதா, வீட்டு கிளம்பு ராதா நீ ஃபர்ஸ்ட். முடியாதுடி, எனக்கு இன்னும் தோதோ இங்க வலி இருக்கு, அது போகணும். நான் குடிக்காம போக மாட்டேன்டி. ஏய் சொன்ன கேட்க மாட்டேன் ராதா. அதான் மாட்டேன்னு சொல்றல, அப்புறம் என்னடி? சாவதான் முடியல, சரக்கு அடிக்கவாவது விடுடி. என்னால வேதனை தாங்க முடியலடி. பேசாம இருந்த என்ன இப்படி புலம்ப வச்சுட்டோம்ல. இந்த நாய் கேவலமான வேண்டி, அதுக்காக எங்க அத்தையும் நாயை திட்டணும்? முடியாதுடி, அவனை நீங்க கூட்டிட்டு வா, இப்பவே கூட்டிட்டு வாடி. அவனை நான் கேள்வி கேட்கணும். இப்ப நீ கூட்டிட்டு வர போறியா இல்லையாடி? நீ வெற்றி என்ன இழுக்கிற? பாத்தியா, இப்ப நீ சொல்றல அவன் உனக்கு நொன்னு, அதனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றல. இல்லடி, அப்போ நீ அவன் பக்கம் தான் இல்ல. ஏன் ராதா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்காக நான் வெற்றி என்கிட்ட எவ்வளவு தூரம் பேசிருப்பேன் தெரியுமா? உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசம் இருந்ததுன்னா நீ இப்படி என்ன நாசமா போக விட்டுருப்பியா? அவன் தலைமுடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து எனக்கு தாலி கட்ட வச்சு என்ன அவன் கூட அனுப்பியிருக்க மாட்டேன். ஏய் இதெல்லாம் பொய். நீ இந்த மாதிரி பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றல, அது எல்லாமே சுத்த பொய். குடிக்கிறேன்டி, குடிச்சிட்டு நேரா அவனை தான் போய் பார்க்க போறேன். அவனை நான் பார்க்கணும், பார்த்து நான் நியாயம் கேட்கணும். இதோ பாரு, என்னை தடுத்தானே வெய்ய, நான் உன்னை கொன்றுவேன். இத பாராதா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ராதா. அவன் செஞ்ச ரைட்டு, நான் செஞ்ச தப்பு அடி.
இருடி குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு இருக்குடி. ஏய் கையை விடு. விடுறி வேணாண்டி. ஏய் இப்பயாவது வந்தியே, முதல்ல இவளை வீட்டுக்கு கூட்டு போ. ஸ்டாண்ட்ல வச்சு மானமே போகுது. காலையில கால் பண்ணி சொல்ற முதல்ல இவளை கூட்டு போ. வாடி. முடியாது விடுங்கறல. வாடிங்கறல. நான் வர மாட்டேன். வா. வீட்டுக்கு போறியா இல்லையா? வர போறியா இல்லையா? என்ன விடு. என்ன விடு போறியா இல்லையா? வாடி. என்ன விடு. என்ன விடுங்கறல. போடா. வண்டி ஏறியா. என்ன விடு. குவாட்ரு அண்ணா. டீ வாங்கிட்டோடா. சரி. என்னப்பா வெற்றி, ஏதாவது பிரச்சனையா? நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கா பஞ்சம்? நீங்க எதுக்கு பேடிச்ச மாதிரி நின்றுருக்கீங்க? என்னாச்சு சித்தப்பு? பேயோட அக்கா ஃபோன் பண்ணிச்சுப்பா. சரி, அதோட மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்களாம். மரியாதையா தாய்மாமன் சீர் செய்யுன்னு பேயை வாருன்னு வாரிச்சுப்பா. என்னடா என்ன சீர் செய்யணும்? துணிமணி சேலையெல்லாம் அப்பா அம்மா எடுத்து கொடுத்துருவானே. ஆனால் பொண்ணுக்கு சங்கிலி பொண்ணுமானே, அதுவும் 2 பவுன்லேயாவது பொண்ணுமானே. இல்லைன்னா ஊர் முன்னாடி நிற்க வச்சு குடும்பத்தை கேவலப்படுத்திடுவாங்கண்ணே. ஒரு 1 லட்ச ரூபா ஆகுமா? ஆமாண்ணே, ஆகுண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்த செயினை நான் உனக்கு எடுத்துறேன். அண்ணே, சாவர வரைக்கும் உன் கூடயே இருந்துருவேண்ணே. இந்த பாசம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே இல்லைண்ணே. ஆச்சி, அண்ணே, நான் பார்த்துக்கிறேன் விட்றா. ரொம்ப நன்றிண்ணே. இப்போதான் எங்கள் அம்மா தாலி பிரிக்கிறதுக்கு 45,000 ரூபா கேட்டுச்சு. அதுக்கு தான் கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் உனக்காச்சும் கொடுக்குறேனே. என்னப்பா சொல்ற? ஆமாம் சித்தப்பு, ஏதோ சாஸ்திரமா சம்பிரதாயமா தாலி பெருக்கணுமா. ஓ, அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து தங்கத்தில் தாலி பண்ணி அந்த பிசாசு கழுத்தில் போடணுமா. அபி நீ கழுத்துலையானே? டேய், வேற யாருக்கு எழுத்துல கேட்குறான் பார். ஏன்பா, இதெல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தானே? நீயே அந்த பொண்ணை ஏற்றுக்கல, உங்கள் வீட்லேயும் ஏற்றுக்கல, அப்புறம் எப்படி? அதான் எனக்கு அம்மான்னு ஒன்று இருக்கே, எல்லாம் அதோட வேலை. வயிறு எரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக காசிக்கு போகிறதுக்காக சேர்த்து வச்ச பணமா இந்த பிசாசுக்காக உண்டியல் உடைச்சு தாலி பெருக்கணுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அண்ணே, அம்மா பாவண்ணே. ஏன்பா, தாலி பெருக்கத்துனா நீ கூட இருந்து தாலி கட்டணுமே. மண்ணாங்கட்டியை கட்டுவாங்க, ஏதாவது சொல்லிட போறேன். இதை வச்சு தானே அவ என்னை கடுப்பேத்திட்டு இருக்கா. உசுரே போனாலும் சரி, அத்தனை பேர் முன்னாடி என்னால் அவ கழுத்தில் தாலி கட்ட முடியாது. என்னம்மா போங்கண்ணே, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும் சோதனை வந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த முடியாதா? யார்? எங்க அம்மா தானே. நிறுத்திட்டாலும் இப்பெல்லாம் அந்த அபியை விட எங்க அம்மா தாண்டா 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு தீவிரமா இருக்கு. அண்ணே, எப்படியும் நீ தானே தாலி கட்டணும். முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடானே. தாலி கட்ட மாப்பிள்ளையே இல்லைன்னா ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? டேய், நீ வேற சாவடிச்சிட்டு இருக்காத. நீ தொட்டு மட்டும் கூட தாலியை நான் கட்டிக்கிறேன்னு உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா, நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிய, தாலி கட்ட பயந்துங்கன்னு வெற்றி ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு அந்த அபி பொண்ணு ஊர் ஃபுல்லாக சொல்கிறோம்ப்பா. அது செய்யக்கூடிய ஆள் தான். அண்ணா, இப்போ என்னடா பண்ண போற? தெரியல, ஆனா எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். ஏற்றுக்கங்க.
ஈசு உள்ள வாந்தி எடுக்குது, கொஞ்சம் லெமன் ஜூஸாவது பிழிஞ்சு கூட உப்பை போட்டு. என்னத்துக்க நீ எடுத்த வாந்தி எல்லாம் அள்ளி கொட்டினது பத்தாதுன்னு இப்ப அவளுக்கு வேற நான் செய்யணுமா? என்னெல்லாம் முடியாது. குடிச்சால அனுபவிக்கட்டும். கொமட்டி கொமட்டி உள்ள இருக்கிற குடல் குந்தடை எல்லாம் வெளியே வந்து சாவட்டும். ஈசு சின்ன புள்ள, அத போய் நீ இப்படி பாவம் கிவன் என்கிட்ட வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளவு ஆத்திரம்னா நீ போய் லெமன் ஜூஸ் என்ன ஆப்பிள் ஜூஸே வேணாலும் வாங்கி கொடு. ராத்திரி அவ்வளவு சொல்லியும் கடைசியில நீ வாங்கி வச்ச சரக்கு எடுத்து குடிச்சிருக்கா. முதல்ல ஒன்ன உதைக்கணுயா. அப்பனும் அவனும் குடிச்சிட்டு வந்து கூத்தடிப்பீங்க. அத்தனையும் அள்ளி போறதுக்கு எனக்கு ஒண்ணும் வேர்த்து வடியல. என்னம்மா ராதாக்கண்ணு, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? அது ஆட்டோ ஸ்டாண்ட்ல 4 பேர் முன்னாடி வச்சு. தப்பு இல்ல, ஊரு உலகம் உன்னை பத்தி தப்பா பேசாது. நாளைக்கு கல்யாணமாகி போக வேண்டிய பொண்ணு இல்லையம்மா நீ. இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்னம்மா இது? அதெல்லாம் இவ கேட்க மாட்டாயா? இவதான் அந்த பொறுக்கி பயலுக்காக தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு தயாராயிட்டாளே. என் புருஷனாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இந்த புள்ளைய வச்சாது கரை சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். அதுலயே மண்ணள்ளி போட்டாளே. இனிமே நான் சாவறது ஒண்ணுதான் பாக்கி. இப்படி எல்லாம் பேசலாமா நீ? ஏதோ தெரியாம முடியா எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. இந்த பாரு, இவ குடிச்சது கூட தப்பு இல்ல. ஆனா இவ போட்ட ஆட்டோ இருக்கே, அததான் என்னால தாங்கிக்க முடியல. ஆட்டோல வரப்ப வெளிய குதிக்க பாக்குறா, அந்த ரத்தனத்தோட கழுத்தை நெரிக்க பாக்குறா, அவன் காதை கடிக்கிறா. உசுறு புடிச்சுக்கிட்டே இல்ல அந்த புள்ள வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துச்சு. இன்னொருத்தன இருந்திருந்தா நடுத்தருவில இறக்கி விட்டு போயிருந்திருப்பான். ஏதோ தெரியாம போதையிலே. நீ வாய திறந்த தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும். 2 பேரும் போதையை போட்டு கூத்தடிக்கிறதுக்கு ஏன் வீடுதான் கிடைச்சிச்சா? சரியா, வீட்டுல வந்து இவ சும்மா இருந்தாளா? கதவை திறந்து விட்டு தெருவுக்கு வர்றேங்கிறா. வெற்றி வீட்டுக்கு போவேன்னு கலாட்டா பண்றா. ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிறேன்னு கிருஷ்ணாயில தேடுறா. என்ன அதெல்லாம்? எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறா பாரு. அப்படியே 2 கண்ணு முழி நோண்டி விட்டுருவேன். அம்மா சாரி. பேசாதீ, நீ பேசாத. போதும், இதோட முடிச்சுக்கோ. இனிமே நீ எனக்கு பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. எப்பவும் அப்ப மாதிரி நீ ஆரம்பிச்சிட்டியா? அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சுரே. போதும் போதும். இது பாரு, இனிமே உன்னை உன் அப்பரே பாத்துக்கிட்டோம். ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம இப்படி. ஏய், நல்லா வந்துரும் வாயில. போயிடு சொல்லிட்டேன். என்ன சித்தி, உள்ள வரும்போதே போயிடுங்கிறீங்க? ஏ ராதா, உனக்கு என்னாச்சு? ஏன் மூஞ்சில எப்படி இருக்கு? கண்ணெல்லாம் வேற கலங்கி செவந்து போயிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ஐயோ, உடம்பு சரியில்லாத போது பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை பேசினா தானே நல்லா இருக்கும். நான் வேணா துணையா இருக்கேன். ராதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. உட்கார சொல்றேன். ஏ ராதா, அந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்க? என்ன பொண்ணுடி நீ? என்ன விஷயம்க்கா? ஏய், இதெல்லாம் நல்லா வேலடி. வெற்றி நான் அவன் பின்னாடியே சுத்தின. இப்ப திடீர்னு அந்த பக்கம் வராம அபியோட வாழட்டும்னு ஒதுங்கிட்ட. இதெல்லாம் நல்லா படி இருக்கு. அம்மாச்சி வந்தப்போ நடந்தது உங்களுக்கு தெரியாதுக்கா, விடுங்க. இங்க பாரு ராதா, அத்தை அந்த அபிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ண போறாங்களாம். ஏரியால இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசேஷம் வைக்க போறாங்களாம். ஏய், என்னடி இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? நடந்த விஷயம் எவ்வளவு பயங்கரம்னு உனக்கு தெரியலையா? புரியலக்கா. ஐயோ, இவ்வளவு அப்பாவே இருக்கிறியே ராதா. தாலி பிரிச்சு கோக்குறதுனா என்ன? கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி. ஊர் உலகத்தை கூட்டி வச்சு அத்தனை பேர் முன்னாடி அபி கழுத்துல மறுபடி தாலி கட்டிட்டா என்னடி அர்த்தம்? அவங்க 2 பேரும் இனிமே நிரந்தர புருஷன் பொண்டாட்டியா ஆயிடாதா என்ன? அதுக்கு நான் என்னக்கா பண்றது? ராதான்னு அத்தை கூட தான் என் மேல ஆசையா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களே அந்த அபிக்கு தாலி பெருக்குறாங்கன்னா நான் என்னக்கா பண்ண முடியும்? ஏய், யார் என்ன சொன்னா உனக்கு என்னடி? நீ இந்த மாதிரி அசால்ட்டா விடலாமா? வெற்றி உனக்கு தான். அவனை அபிக்கிட்ட இருந்து நீ தானே பிரிக்கணும். பிரிச்சு நான் என்னக்கா பண்றது? அவனுக்கு தான் அபிய பிடிச்சிருக்கே. அவ கூட தான் வாழ போறேன்னு முடிவே பண்ணிட்டானே. ஏய் ராதா, என்னடி ஒளற நீயே?
உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? வெற்றியே தான் சொன்னான். என் கண்ணு முன்னாடி அவ என்கிட்டயே தான் சொன்னான். ஷோ இதுக்கு மேல என்னக்கா இருக்கு? ஷோ லூசு லூசு, அதெல்லாம் பொய். நிச்சயமா அவனுக்கு அந்த அபியை பிடிக்கவே இல்லை. அவன் கூட வாழ தயாராவே இல்லடி. என்னக்கா சொல்றீங்க? சரி, அவ்வளவு ஆசை இருக்கிறவனா இருந்தா இந்த தாலி பிரிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? பொண்ணுக்கு தாலி வாங்குறது யார் முறை? மாப்பிள்ள தானே வாங்கணும். அத்தா அவன்கிட்ட காசு கேட்டதுக்கு பணம் எல்லாம் சுத்தமா தர முடியாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்னு தாண்டி அவன் சொன்னான். என்னக்கா சொல்றீங்க? ஆனா அவ என்கிட்ட அபியதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ஏய், பச்சை போயிராதா அதெல்லாம் நீ நம்பாத. ஒருவேளை உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு வேணா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப வரைக்கும் அபிய வீட்டை விட்டு வெளியில போன்னு அவன் துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிற? நான் சொல்றதா உண்மை. எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நம்பு. என்ன புரியுதா? இங்க பாரு, அவன் அபி கூட வாழ்ந்துடவே கூடாது. அவன் கூட வாழ வேண்டிய பொண்ணு நீ மட்டும்தான். அதனால தாலி பெருக்கிறத நிறுத்துறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும், பாத்துக்க. வாமா. அடடே, வாங்க கமலம்மா. நான் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, பணம் கொண்டு வந்திருக்கேன். இருக்குமா? உள்ள போய் பாருங்க. போங்க போங்கம்மா. தாலி செக்ஷன் இதானே? ஆமாம்மா, தாலி செக்ஷன் தான். உட்காரு. அம்மா, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா இந்த டிசைனை போட முடியாது. ஏமா? இங்கெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி தான் தாலி வாங்குறாங்க. நம்ம குடும்ப பரம்பரைக்கு ஏத்த மாதிரி தான் நாம வாங்குறோம். இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? அம்மா அதை எடு. பாருங்கம்மா. இது எடுத்து கொடு. இந்தாங்கம்மா. இத பாரு, இதுதான் நம்ம வாங்க வேண்டிய தாலி. பாத்தியா? இதே மாதிரி தான் இருக்கணும். சித்ராக்கும் நந்தினிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அம்மா, இது எவ்வளவு கிராம்? 6 கிராம் இருக்குமா? ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. 6 கிராமா? இல்ல, இதே டிசைன்ல தான் 4 கிராம் கேட்டிருந்தேன். ஓனர் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலையம்மா. இருங்கம்மா, நான் போய் கேட்டு வந்துடுறேன். அபி, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா? இந்தாம்மா. நான் சேஞ்ச் 70 ரூபாய்க்கு இல்லையா? என்னம்மா? சேஞ்ச் இல்லையா? சேஞ்ச் இல்லைம்மா, நான் தான் கவனிக்காம வந்துட்டேம்மா. சொல்லி தானே நான் ஏறினீங்க. சரிம்மா, கோவப்படாத. அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது மாற்றி கொடு. அது எங்க ஏரியாக்காரரோட கடை தான். இருங்க, நான் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன். ஓகேம்மா. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்கண்ணே, சேஞ்ச் கொடுங்க.
அண்ணே அவங்க என்ன வாங்குறாங்க? அது தாலி செக்ஷன்மா, அந்த பொண்ணுக்கு தாலி வாங்குறாங்க. கமலாமா உனக்கு தெரியாதம்மா? ஆ? அவங்க வீட்டுல தானம்மா கிடப்ப. இல்லண்ணே, சமீபமா அங்க போலண்ணே. என்ன விசேஷம்? அவங்க மருமகளுக்கு தாலி பெருக்குறாங்களாம். அதுக்கு தான் தாலியும் கால் காசும் வாங்க வந்திருக்காங்க.